மேம் இப்போ வந்து பொண்ணுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் நிறைய கிடைச்சிருச்சு. அதனால நான் வந்து பாசிட்டிவாவும் அதை பாக்குறேன், நெகட்டிவாவும் பாக்குறேன். ஏன்னா இப்போ வந்து மேம் இப்போ அந்த எமோஷனல் டிப்ரெஷன்ங்கிறது ஒரு இல்லீகல் அஃபேர் கூட போயிடுது. கரெக்டுங்களா? ஏன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட கிடைக்காத ஒரு விஷயம் டிவோர்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். இப்போ ட்ரெண்டிங்கான ஒரு வேர்ட் வந்துட்டு இருக்கு, சைலண்ட் டிவோர்ஸ். ஒரே குடும்பத்துலதான் இருப்பாங்க. இருக்கும் ஆண் தான் நம்ம வீட்டோட தலைவன், குடும்ப தலைவன் பழகிருக்கோம். இப்போ அது கிராஜுவலா என்ன ஆகுதுன்னா ஈக்குவல் தாண்டி மேலே போகுது. ஒரு பெண்ணால மல்டி டாஸ்கிங் பண்ண முடியறதுனால சம்பாதிக்க முடியுது, வேலையை செய்ய முடியுது. ஆண் வந்து பெண் அடிக்கிறதோ அவங்க ஃபேமிலியை அபியூஸ் பண்றதோ அளவு கடந்து இருந்த காலங்கள் போய் இன்னைக்கு பெண் அதுல டபுள் மடங்கா. திருமணங்கிறது ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. அந்த திருமண உறவு எப்படி இருக்கணும், ரிலேஷன்ஷிப்குள்ள என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ரிலேஷன்ஷிப் எப்படி பாக்குறாங்க, மேரேஜ் எப்படி பாக்குறாங்க, டிவோர்ஸ் தான் ஒரே சொல்யூஷனா, சைலண்ட் டிவோர்ஸ்னா என்ன, ஏன் சைலண்ட் டிவோர்ஸ் வருது, எதனால சைலண்ட் டிவோர்ஸ் வருது, நிறைய கொஸ்டின்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும்ல. இத பத்தி டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா ஒரு அனுபவம் உள்ள ஒரு பர்சன் தான் நம்ம வந்து மீட் பண்ணணும். அந்த மாதிரி பர்சன் தான் நம்ம வந்து மீட் பண்ண போறோம். மிஸ்ஸஸ் மலர்விழி முருகேஷ் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம வந்து மீட் பண்ண போறோம். இவங்க வந்து MS சைக்காலஜிஸ்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க RANM மைண்ட் கேர் சென்டர்ல. கிட்டத்தட்ட ஒரு 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க. என்ன வகையான பர்சன்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன மாதிரியான அட்வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல இருக்கிற மாடர்ன் பீரியட்ல இருக்கிற மேரேஜ் வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திருப்பாங்க. மேம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ண மென்டல் ஹெல்த் ரிவ்யூ போர்ட்ல ஒரு மெம்பரா வந்திருக்காங்க. இது என்ன மாதிரி போஸ்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கிற பிரிசனர்ஸ்க்கெல்லாம் ஒரு ரிவ்யூ கொடுத்து அவங்க மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளா இருக்கா இல்லையா, அவங்களுக்கான கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆத்தரைஸ்டான பர்சனை தான் இன்னைக்கு நம்ம வந்து மீட் பண்ண போறோம். நிறைய விஷயங்கள் அவங்க கூட வந்து நம்ம ஷேர் பண்ணி என்னென்ன மாதிரி கொஸ்டின், பேசிக் கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு நல்ல சென்சிட்டிவான கொஸ்டின்ஸ் வரைக்கும் நிறைய நம்ம வந்து மேம் கிட்ட வந்து பேசலாம். மேம் கூட நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு நான் வந்து காத்துட்டு இருக்கேன். வணக்கம் மேம். வணக்கங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் நீங்க எங்க நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துருக்கிறது. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆக்சுவலாக நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இது மூலமா நிறைய பேத்துக்கு பயன் கிடைக்கும் பொழுது நம்ம அதுல ஒரு திருப்தி கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா மேம். இப்போ ரிலேஷன்ஷிப் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், கரெக்டுங்களா? ஏன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து அது வழிவகையா இருக்க போகுது. எப்படி இருக்கணும், நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பாக்குறீங்க மேம்? ஓகே. இன்றைய இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம் தான் இருக்கு ரிலேஷன்ஷிப்ஸ். உறவுகள் வந்து அது எப்படி பரிமாண வளர்ச்சி ஆகுதோ அந்த மாதிரி அவங்க பெர்செப்ஷன் மாறிட்டே இருக்கு. ஒன்னா எக்ஸ்ட்ரீம்ஸ்ல எடுத்துக்கிறாங்க. கோவமா எக்ஸ்ட்ரீம் கோவம், அன்பா எக்ஸ்ட்ரீம் அன்பு. அந்த பேலன்ஸ் கொண்டு முடியாத நிலையில தான் இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. அதுலதான் நிறைய சிக்கல்கள் வருது. எல்லாமே ஒன்னா பிளாக்கா எடுத்துக்கிறாங்க, இல்லாட்டி ஒயிட்டா எடுத்துக்கிறாங்க. தெர் ஆர் மல்டிபிள் ஷேட்ஸ் ஆஃப் கிரே இருக்கு. அதுதான் நம்ம காலங்காலமா உறவுகள் கிட்ட நம்ம காட்டின விஷயம். இன்னைக்கு அதுதான் மிஸ்ஸிங்ல இருக்கு மேம். இப்போ மேரேஜ் லைஃப் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த பர்சன்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் பாசிட்டிவ் அக்செப்ட் பண்ணணும், இந்த பர்சன் கிட்ட இருக்கிற நெகட்டிவ் பாசிட்டிவ் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுல என்னங்க மேம் தடங்கள் இருக்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்க? ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். நெகட்டிவ்ஸே இல்லாத மாடல் ஹஸ்பண்டா வேணும், மாடல் ஒய்ஃபா வேணும். ஒரு மாயை உலகம், ஒரு ஃபேண்டசி உலகம் தான் இது. ஒரு மனிதனுக்கு எல்லா குணங்களும் இருக்கும், அதை அக்செப்ட் பண்றதுதான் ஒரு நார்மலான ஒரு லிவிங். அதை தாண்டி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இன்னைக்கு இதெல்லாமே பிரச்சனையில முடியுது. யாருக்கு மேம் ஃபேண்டசி அதிகமா இருக்கு, பொண்ணுங்களுக்கா பசங்களுக்கா மேம்? பொண்களுக்கு தான் எப்பயுமே ஃபேண்டசி. ஏன்னா பெண்களுக்கு தான் கலர் பிடிக்கும், ஃபேண்டசிஸ் பிடிக்கும், ட்ராமா பிடிக்கும், பார்பி டால் பிடிக்கும். ஆண்களுக்கு அப்படி இல்லை, எதுவுமே பார்க்கறது அப்படியே பார்ப்பாங்க. அவங்களுக்கு 1+1=2. ஆனா ஒரு பெண்ணுக்கு 1+1=2, 3, it might be 10 also. So because நிறைய ஃபில் ஆயிட்டே இருக்காங்க. That is what fantasy is. ஃபேண்டசிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுமா,
இல்ல இருக்கக்கூடாது. இல்ல இருக்கணும், மினிமலா இருக்கணும். அது ஒரு ஒரு ஜிகினா வேலை இருக்கணும் இல்லையா? எந்த விஷயத்தையுமே தட் இஸ் வாட் மசாலா இஸ். நீங்க ரா மீட்ட குடுத்தா நீங்க எவ்வளவு சாப்பிட முடியாது. யூ நீட் மசாலாஸ். வி நீட் மசாலாஸ் நாட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அன்டேஸ்டிங் த மீட்டோட டேஸ்டே போகாம மசாலாஸ் இருக்கிறப்ப லைஃப் இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஃபேமிலில வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க மேம். எந்த மாதிரி வாழணும் மேம்? அது எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு அந்த லைஃபை லீட் பண்றது ஃபியூச்சருக்காக? முதல் எப்பயுமே ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் தான். ஒருத்தரை அப்படியே அக்செப்ட் பண்றது, அவங்களோட ப்ளஸ் மைனஸ், அவங்க நேரம், ஹைட்டு, வெயிட்டு, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு, அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு, அவங்க பெற்றோரோட இயலாமை, அவங்களுடைய எல்லா விஷயத்தையுமே அப்படியே அக்செப்ட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே ரொம்ப முக்கியம். அப்புறம் அன்புங்கிறது நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது மல்டிபிள் டைம்ஸில் கிடைக்கும். ஒரு பெண் இவ்வளோ அன்பு கொடுத்தா, ஒரு ஆண் இவ்வளோ அன்பு கொடுத்தா டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா கிடைக்கும். அப்புறம் தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தாம்பத்திய வாழ்க்கை பற்றி பேசுறதே ஒரு டேபு அவுட் ஆயிடுச்சு. தாம்பத்தியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமண வாழ்க்கையில். அதை வந்து இன்னைக்கு அவங்க வேலை பழுவாலையோ மற்ற ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் விஷயத்துலாம் வந்து அதை வந்து கட் பண்ண பார்க்குறாங்க. பட் தாம்பத்தியம் அடிப்படை, திருமணத்தின் மிகப்பெரிய அடிப்படையே தாம்பத்திய வாழ்க்கை தான். அதை வந்து யாருமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. அது ஒரு முக்கியமான. அப்புறம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நிறைய வருது. பெண்ணுக்கும் தனியாக இருக்குது, ஆணுக்கும் தனியாக இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு உட்காந்து 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பண்ணும் பொழுது பிரச்சனைகள் குறையும். இதுதான் நாங்கள் கிளினிக்கலாக பார்க்கக்கூடிய நிறைய இஷ்யூஸ் ரிலேட்டட் திஸ் ப்ராப்ளம். என்ன ட்ராமாஸ் மேம் ஃபேஸ் பண்றாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்? ட்ராமாஸ் அப்படின்னா ஃபிசிக்கல் அடிக்கிறது, உதைக்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து ஜென்ரல் பாப்புலேஷனில் குறைஞ்சிருக்கு. பட் இமோஷ்னல் ட்ராமாஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு இன்னுமே. நீ வந்து மாதம் 50,000 சம்பாதிக்கிற, அந்த பெண்ணுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கல, அவங்க அம்மாவுக்கு இவ்வளோ கொடுக்கலாம், அது இமோஷனல் ட்ராமா தான். அது ஒரு பெண்ணுக்கு இன்னுமே தன்னுடைய பணத்தை அது எப்படி அவள் வந்து அவள் ஃபேமிலிக்கு அவளுடைய அம்மா அப்பா கொடுக்கறதோ மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதோ அந்த இது இருக்கிறது இல்லை. அது வந்து சொல்ல முடியாத ஒரு அழுகையோடய ஒரு பெண் வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாள். மினிமல் ஹெல்ப் பண்ண முடியும் ஒரு ஆணால். நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா தேர் ஷுட் பி 50% ஷேரிங் ஆஃப் மென். இது நீங்கள் ஏன் ட்ராமா அளவு கொண்டுறீங்க அப்படின்னா வலிக்கும். காலையில் எழுந்திரிச்சு டெய்லியும் காலையில் எழுந்துச்சு சாதம் வச்சு பருப்பு வச்சு குழந்தைய பார்த்து அதில் கேள்விகள் நிறையா வரும். ஏன் இன்னைக்கு நீங்கள் குழந்தைக்கு நேற்று ஒரு பேஷண்ட் என்கிட்ட பேசும்பொழுது என் குழந்தைக்கு வந்து டெய்லி வெஜிடபிளே கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு வேலைக்கு போகிறான், அவனும் வேலைக்கு போகிறான். ஸோ தெர் இஸ் நோ டொமஸ்டிக் ஹெல்ப்பும் இல்லை, ஹஸ்பண்ட் ஹெல்ப்பும் இல்லை, மாமியார் ஹெல்ப்பும் இல்லாத போது ஹவு கேன் ஷீ பி எ பர்ஃபெக்ட் ஹோம் மேக்கர் அண்ட் பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் லேடி? அது ஒரு ட்ராமா. more of emotional traumas and more of இந்த மாதிரி indirect traumas வந்து இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் கண்டிப்பா இருக்குல்ல மேம்? அது என்னன்னுதான் நீங்க பாக்குறீங்க? அது டிபெண்டன்ஸ் வந்து மிஸ்ஸிங். இன்னைக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்கிறது இன்னைக்கு மிஸ்ஸிங் ஆகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு பீயிங் மோர் இண்டிபெண்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் என்னோடது எனக்கு அதுல பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு சோஷியலாக நம்ம எல்லாருமே வளர்ந்துருக்கோம். பட் டிபெண்டன்ஸ் வந்து இல்லாதனால கணவன் வர வரைக்கும் நின்று வெயிட் பண்ணி சாப்பிட்றதோ இல்லை மனைவிக்கு அவசரம் இது அவளுக்கு பிடிக்குமே இது வாங்கிட்டு வந்து கொடுக்குறதோ எல்லாம் விட்டாச்சு. அந்த ரொமான்டிக் ஒரு ஒரு எசன்ஸ்ன்னு சொல்லுவோம், அது ரொம்ப மிஸ்ஸிங்கில் இருக்கு. அது வந்து ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக நம்ம லைஃப் ஆயிடுச்சு. உனக்கு பசிக்கு தான் நீ சாப்பிட்ரு, உனக்கு பூ வேணுமா நீ ஆர்டர் பண்ணிடுறேன், உனக்கு எதோ வேணுமா இன்ஸ்டால் ஆர்டர் பண்ணிடுறேன். இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பார்த்து கவனித்து அந்த ஈர்க்கப்பட்டு அந்த ஒரு கண் பார்வையில் பேசுனது எல்லாமே இன்னைக்கு நான் பார்க்கவே முடியல. இது வந்து இது கிராஜுவலாக 10 இயர்ஸாக குறைஞ்சிருக்கு. பட் நான் வந்து என்னோட கல்யாண பருவத்திலலாம் இந்த இருந்தது எசன்ஸ். 8 மணி 9 மணி வரைக்கும் வில் பி வெயிட்டிங் ஃபார் ஹஸ்பண்ட் டு கம். அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நீ சாப்பிட்டுக்கோ நான் சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு செஞ்சு வச்சுருக்கேன் நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி கணவன் பிரியமாக ஏதோ வாங்கிட்டு வந்து தருவாங்க. அது ஒரு 10 ரூபா பூவாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஏதாவது ஒன்று இருக்கலாம். அது இன்னைக்கு இல்லை. சேர்ந்து ஒட்டுக்கா ஷாப்பிங் போகிறதோ நிறைய எசன்ஸ் ஆஃப் மேரேஜ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு மிஸ்ஸிங். அதான் எசன்ஸ் ஆஃப் லவ். ஏக்கம் அது இல்லை மேம். இப்போ வந்து பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் நிறைய கிடைச்சிருச்சு. அதனால நான் வந்து பாசிட்டிவாவும் அதை பாக்குறேன், நெகட்டிவாவும் பாக்குறேன். ஏன்னா இப்போ வந்து முதல்ல எல்லாம் வந்து இது வந்து நெகட்டிவ் தான் இருந்தாலும் நான் சொல்றேன், ஹஸ்பண்ட் அடிச்சா பொண்ணுங்க வாங்கிப்பாங்க அப்படின்ட்டு. இந்த தடவை ஹஸ்பண்ட் ஒன்றும் பண்ணலனாலும் அவங்களை டாமினேட் பண்ண ட்ரை பண்றாங்க பொண்ணுங்க.
இது புது இண்டிபெண்டன்ஸ் இல்லையா, நமக்கு கிடைச்ச புது இண்டிபெண்டன்ஸ். ஒரு 1000 வருஷம் வச்சுக்கலாமே மேபி, இல்லாட்டி ஒரு 200 வருஷமா நம்ம வந்து பாட்டி சொல்லி அம்மா சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆண் தான் நம்ம வீட்டோட தலைவன், குடும்ப தலைவன் பழகியிருக்கோம். இப்போ அது கிராஜுவலாக என்ன ஆகுதுன்னா ஈக்குவல் தாண்டி மேலே போகுது. ஒரு பெண்ணால் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியறதுனால சம்பாதிக்க முடியுது, வேலையும் செய்ய முடியுது, எச்சாவும் சம்பாதிக்க முடியுது. ஸோ அந்த டாமினன்ஸ் வந்து நம்ம கொடுத்த புது லிபர்ட்டி. எதுவுமே புது லிபர்ட்டி வந்து நம்ம ஓவராக தான் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சேச்சுரேட் ஆகி தான் அது ஒரு பேலன்ஸ்குள்ளே கொண்டு வர முடியும். அது நம்ம ஒரு ஹோல்டு எடுத்து அவங்க குடும்பம் எப்படி இருக்குது சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல அவங்கவுங்க கொஞ்சம் கடிவாளம் போட்டு ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். மோஸ்ட்லி இப்போ பொண்ணுங்க டாமினன்ஸ் நான் நிறைய பாக்குறேன் மேம். இப்போ என் ஹஸ்பண்ட் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது தான், எதுக்கு பண்ணணும்? இங்க வந்து ஹஸ்பண்ட் விட்டு கொடுக்கறத நான் பாக்குறேன். அவங்கள ஹஸ்பண்டோட ஃப்ரீடம் வந்து அங்க போற மாதிரி நான் வந்து பாக்குறேன். நீங்க எப்படி அதை நினைக்கிறீங்க? நிறையவே கிளினிக்ல நாங்க பாக்குறதே அதுதான். நிறைய பாக்குறது வந்து ஒரு கணவன் வந்து எங்கிட்ட வந்து ஒரு மாசம் முன்னாடி பேசின கிளைண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் என்னோட டென்னிஸை விட்டுட்டேன், என்னோட வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டேன், லீஜர் டைம் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை, வாரம் ஒரு நாள் எங்கள் அம்மா போய் பார்த்துட்டு வரனா கூட என் ஒய்ஃப்ட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்குது. பட் அவங்க அம்மா அப்பாவை எப்போ வேணாலும் வீட்டுக்கு வந்து பேச முடியும். இது எல்லாமே வந்து தப்பான விஷயந்தான், பிரச்சனைக்குரிய விஷயந்தான். இதெல்லாம் ஒரு லெவல் தாண்டி போக போக மென் லிபரேஷன் ஒன்று ஆரம்பிப்பாங்க, அவங்க போராடுவாங்க. ஸோ விமன் ஹேஸ் டு ஹேண்டில் போத். அது அவங்களுக்கு சாமர்த்தியம் இருக்குது, பெண்களுக்கு இல்லாத சாமர்த்தியமே இல்லை. பட் அதை பேலன்ஸ் பண்ண அவங்க கற்றுக்கிட்டா மட்டும்தான் ஃப்யூச்சரில் குறை சொல்கிறாப்புல எதுவுமே நடக்காமல் இருக்கும். திடீர்னு கணவன் வந்து என்ன சொல்லுவாங்க, மனைவிக்கு தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு காரணமே இந்த விஷயங்கள் தான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ண மனைவி என்ன பண்ணுவாங்க, கணவன் என்ன பண்ணுவாங்க, மனைவிக்கு தெரியாமல் பண்ணுவாங்க. அப்போ தெரியாமல் பண்ணி பழகிட்டா பல விஷயங்கள் தெரியாமல் நடக்குது. அதையும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. மென் அதையும் வந்து அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால தெரிஞ்சு நார்மலைஸ் பண்ணி ஒரு ஈக்குலிபிரியம்குள்ள வாழ்ந்து கற்றுக்கணும். பொசசிவ்ங்கிற ஒரு வேர்டு கொடுத்துட்றாங்க மேம். இது நீங்க பொசசிவ்ங்கிறது ஒரு வகையான லவ் தானே? அது வந்து இப்ப நான் புதுசா கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். அது ஒரு சிலர் வந்து அது நெகட்டிவா எடுத்துக்கிறாங்க. எதுக்கு பொசசிவ்? என் மேல நம்பிக்கை வச்சுட்டு நீ பாட்டுக்கு உன் லைஃப்ல இல்லைன்னா உனக்கு என் மேல பொசசிவே இல்லையா அப்படிங்கறதையும் இல்ல. அது ஆக்சுவலா உண்மையான ஏக்கம் தான். மத்தவங்களுக்கு நானும் ஒன்னா, என் மேல கொஞ்சம் பொசிட்டிவா ஏறேன், அது ஒரு லவ் லாங்குவேஜ் தானே அப்படிங்கிறாங்க. நான் யாரையோ பார்த்தேன்னா நீ திட்டணும் அப்படிம்பாங்க. அந்த அந்த பொசிட்டிவ் லாங்குவேஜை வந்து நிறுத்த முடியாது. ப்ராப்ளம் அப்படிதான். ஒரு இடத்துல ஆரம்பிச்சுட்டா அதை தாண்டி சந்தேகம் வந்துடும். பொசசிவ் அது விளையாட்டா இருக்கிற வரைக்கும் தெரியாது. 2 பேர் நல்ல மூட்ல இருக்க வரைக்கும் பொசசிவ் விளையாட்டு, சண்டை, ஜோக்கு, ஜாலின்னு போகும். 2 பேரும் சண்டை போடும்போது இது வந்து சந்தேகத்தின் பேர்ல பதிலா கிடைக்கும். எனக்கு அப்பயே தெரியும், நீ அவ கூட பேசிட்டு இருந்த, நீ அவன் கூட பேசிட்டு இருந்த. பொசசிவ்னஸ்க்கு ஒரு பவுண்டரி வச்சுக்கணும், ஒரு விளையாட்டான விஷயமா அப்படின்னு. ரொம்ப சின்சியரா அதை வந்து வளர்த்த பார்த்தோம் அப்படின்னா அது பிரச்சனை தான். அது சஸ்பீஷியஸ் தாட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். ஒரு பிரியத்தின் அடிப்படை கொஞ்சம் இருக்கலாம். நீ வந்து ஒரு ஏதோ எனக்கு ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்து கொடுக்கல அப்படிங்கிறது தாண்டி அது ஒரு பொசசிவ்னஸ் தான். நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் தானே உன் லைஃப்ல அப்படிங்கிறது, அது வரைக்கும் தான் அது இருக்கும். நான் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் உனக்கு. ஒரு ஆண் வந்து எப்பயுமே ஒரு பொசிட்டிவா ஃபீல் பண்றாரு அப்படின்னா, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, நீ 2 நாள் போனா எனக்கு யார் இங்க டிஃபன் பண்ணுவா, அது வந்து தப்பு. நீ அங்க போயிட்ட அப்படின்னா I'll be missing you, நான் உன்னை நினைச்சு உன்னை ஏக்கமா இருக்கும், அது பொசிட்டிவ்னஸ், அது அன்பு. ஸோ அது ஒரு இதுக்குள்ள வச்சுக்கலாம். அதை தாண்டி ஒரு வரம்பு தாண்டி போகாம பார்த்துக்கலாம். ஒரு மினிமலா கொஞ்சம் இருந்தால் ஒரு ரொமான்ஸ் தானே. கண்டிப்பா மேம். இப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு மணி, டைம் ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஒரு மேரேஜ் ஆன ஒரு கப்பிளுக்கு மணியும் தேவைப்படும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற டைமும் தேவைப்படும். அது எப்படி மேம் ரெண்டும் டிஃபர் ஆகும்? அது ஆக்சுவலா வந்து டிஃபரே ஆகாதுங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். இன்றைய காலகட்டத்துல மணி டாமினண்டா தான் இருக்கு. மணிக்கோசரம் தான், பணத்துக்கோசரம் தான் எல்லாரும் வேலைக்கு போறாங்க, எல்லாருமே ஓடுறாங்க. ஸோ லைஃப்பை பேலன்ஸ் பண்றது, ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க 1 மணி நேரம் ஈவினிங் 2 மணி நேரம் ஒய்ஃப் கூட இருக்கிறீங்க, மார்னிங் 2 மணி நேரம் இருக்கீங்கன்னா குவாலிட்டி டைம் கொடுக்க பாருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை சச்சரவுலாம் ஒதுக்கி வச்சுட்டு அது வந்து வேற டைம்ல பேசிக்கலாம். பிரியமா இருங்க, அன்பா இருங்க. அந்த குவாலிட்டி டைமை நீங்க கொடுக்கும் பொழுதுதான் அந்த அன்பு அப்படியே இருக்கும்.
2 பேருமே ஒன்று புரிஞ்சுக்கணும், 2 பேரும் கமிட்மெண்ட்குள்ளே பண்ணியாகணும், வேலை பண்ணி தான் ஆகணும். வேலை பண்ணாதான் அதுக்குண்டான வருமானம் நமக்கு கிடைக்கும். அதுக்குண்டான வருமானம் குடிச்சாதான் நம்ம மற்ற இஎம்ஐஸ் நிறைய வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு பணம் வேணும் இல்லையா அன்னைக்கு நமக்கு. ஸோ மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் லவ் இஸ் வெரி மோர் இம்பார்ட்டன்ட் இன் ரிலேஷன்ஷிப்ஸ். பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும், ஓடிதான் ஆகணும். நாங்கள் நிறைய பார்க்கல அப்படின்னா தே ட்ராவல் அ லாட். இப்போ காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு 2 hours ட்ராவல் பண்ணி பக்கத்தில் இருக்க சிட்டியில் போய் ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் 5க்கு முடிச்சு 7க்கு வீட்டுக்கு வரக்கூடிய கணவனையோ மனைவியோ பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு அவங்களோட ஒரு ரெஸ்ட்டும் வேணும், செல்ஃப் ஹீலிங்கும் வேணும். அதோடு சேர்த்து மனைவி கூடயோ கணவன் கூடயோ குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கூடிய டைமும் இருக்கும். இதை நம்ம காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே கிடைக்கிற வருமானத்துக்கு மேலே பக்கத்து சிட்டியில் டபுள் மடங்காக கிடைக்குது. ஸோ ரொம்ப சிரமமான விஷயம்தான். பட் இதை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். நீ வருங்காலம் இப்படி தான் இருக்க போகுது. யூ கான் கோ பியாண்ட் லைஃப். பின்னோக்கி நம்ம எப்பயுமே பயணமே பண்ண முடியாது. அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறதே அப்படி ட்ராவலே பண்ண முடியாது. இன்றைக்கி நமக்கு செல்ஃபோன் தேவைப்படுது. கருஃபோன் வீட்டில் ஒருத்தர் தெருக்குன்னெல்லாம் இருந்தது மாதிரி நீ வாழ்க்கை பின்னோக்கி போகாது. ஸோ இதை பேலன்ஸாக கற்றுக்கணும். நாம் கற்றுக்கிட்டா நம்ம அடுத்த ஜென்ரேஷன் இதை பார்த்து இன்னும் அதை டிஃபைன் பண்ணி கற்றுப்பாங்க. மேம், இப்போ அந்த எமோஷனல் டிப்ரெஷன்ங்கிறது ஒரு இல்லீகல் அஃபேர் கூட போயிடுது, கரெக்டுங்களா? ஏன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட கிடைக்காத ஒரு விஷயம் எனக்கு எங்கேயோ வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து கிடைக்குது. அது எப்படி மேம் நீங்க பாக்குறீங்க? ஓகே, இது இமோஷனல் டிப்ரெஷன் இல்லை, இமோஷனல் அட்டாச்மெண்ட்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் டெய்லி அன்றாடம் வீட்டில் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். நார்மலாக இருக்கும் தானே. வீட்டில் காலையிலேருந்து சந்தோஷமாக இருப்போம், ஈவினிங் ஏதோ டீ டைமில் சண்டை வரும். நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் வரைக்கும் ஹாப்பியாக இருந்தோம், ஈவினிங் அந்த விஷயத்தை விட்டுடலாம் அப்படின்னு நினைப்போம். இப்போ அதை தாண்டி நம்ம அதை நிறைய பற்றில ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதை ஷேர் பண்ணுற டூல் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக நம்ம சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் தான் நிறைய ஷேர் பண்ணுறோம். உடனே 5 நிமிஷத்துக்குள்ளே யார்கிட்டயோ பேசுகிறோம். அம்மாட்ட பேசினாலும் அம்மா என்ன சொல்லுவாங்க, பேசாம இரு, அப்படிதான் நல்லது தானே மாப்பிள்ளை அப்படிம்பாங்க. உடனே என்ன பண்ணுவோம், நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. அதே எக்ஸ்ட்ரா ஏன் அஃபேர்க்குள்ளே போகுது அப்படின்னா வேற செக்ஸ் கிட்ட நம்ம சொல்லும்போது தான். ஒரு ஆண் பெண்கிட்டயோ பெண் ஆணுக்கிட்டயோ சொல்லும்போது தட் பிகம்ஸ் இமோஷனல் டிபெண்டன்ஸ் ஆன் தெம். அவங்க பிரச்சனை அது இல்லாதனால கொஞ்சம் லாஜிக்கலாக அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அந்த லாஜிக்கலாக பதில் சொல்லும்போது நமக்கு என்ன தோணும், இவங்க அறிவாளி, நம்ம பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சு அன்றாடம் அவங்களுக்கு 10 கால் கூட 10 மெசேஜ் கூட பண்ணுறாங்க. அதை டெலீட்டும் பண்ணிடுறாங்க. இந்த விஷயமே கணவனுக்கோ மனைவிக்கோ இந்த சைடில் தெரியாமையே போயிடும். இது பல மாதங்கள் தொடர்ந்துட்டு இருக்கும். திடீர் ஒரு நாளைக்கு பெருசாக அது வெடிக்கும். இதுதான் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் இமோஷனல் அட்டாச்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றது. இது இன்னைக்கு காமனாக பார்த்துட்டே இருக்கிறது. ஸோ அவங்களுக்குள்ளேயே உட்காந்து பேசும்பொழுது இதில் ஒரு பிரச்சனைக்குள்ள சால்வ் பண்ண முடியும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சண்டை போட்டாலும் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டு அந்த பிரச்சனையை அதோட விட்டுருவாங்க. இன்னைக்கு என்ன பலூன் ஊதுற மாதிரி ஊதிக்கிட்டே பிரச்சனையை போறதுனால ஒருவேளை எமோஷனல் கனெக்ட் ஆக முடியல ஹஸ்பண்ட் கூட அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? டாலரன்ஸ் குறைஞ்சிருச்சுமா. ஒரு சகிப்புத்தன்மையே இல்லை இன்னைக்கு. நமக்கு பழகிட்டோம். நம்ம முன்ன வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம், இன்னைக்கு ரீல்ஸ் பார்க்குறோம். ரீல்ஸே எனக்கு தெரிஞ்ச 1 நிமிஷம், அந்த 59 செகண்ட்ஸ் யாரும் பார்க்கறது இல்லை, போயிட்டே இருக்கும். இன்னைக்கு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குற முடியல, இன்னைக்கு இன்ஸ்டால ஏதோ போட்டு நமக்கு கிடைச்சிருது. ஒரு பொருளுக்கு வெயிட் பண்ணி சேமிச்சு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறது இல்லை, ஒரு கார் வாங்குறது இல்லை, இன்னைக்கு இஎம்ஐ. எல்லாமே நினைச்சோன்னா கிடைக்கணும் அப்படிங்கிற இம்பல்ஸ் பிஹேவியர்ஸ் நமக்குள்ள நிறைய வந்திருக்கு. அது எல்லாம் நம்ம டாலரன்ஸை தொலைச்சிருச்சு. திட்டினாலும் மிரட்டினாலும் எதை பேசினாலும் சண்டை வந்தாலும் அது சகிப்புத்தன்மையே இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், வி ஷேர் அ லாட். அன்னெசரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா 1 நிமிஷம் ஆற போட்டுடலாம். இன்னைக்கு காலையில் வருது, உடனே ரியாக்ட் பண்ணுறது இஸ் கால்ட் அஸ் ரியாக்டிவ் பிஹேவியர். தட் இஸ் அனிமல் இன்ஸ்டிங்க்ட். இப்போ நான் முக்கியமாக என்னோட பேஷண்ட்லாம் சொல்கிறது எப்படின்னா, ஒரு குழந்தை நிற்குது, ஒரு குழந்தை என்ன பண்ணுது, ஒரு கல்லை தூக்கி ஒரு ஆள் மேலே போடுது, அதே கல்லை தூக்கி ஒரு நாய் மேலேயும் போடுது. ஒரே மனுஷன் என்ன பண்ணுறான், திரும்பி குழந்தை தானே அப்படின்னு மன்னிச்சிடறோம். பட் நாய் என்ன பண்ணுது, வல்லுன்னு கத்துது. தட் இஸ் அனிமல் பிஹேவியர். புரியுதுங்களா? நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறதுங்கிறது அனிமல் பிஹேவியர். கொஞ்சம் வெயிட் பண்ணி அனலைஸ் பண்ணி யோசிச்சு பிஹேவ் பண்ணுறது ப்ரோஆக்டிவ் பிஹேவியர்னு அது பேர்.
ஸோ அந்த பொறுமையின்மையின் காரணமாக தான் நினைச்சோட பேசி பிரச்சனை ஆகி அதுக்கு மறுபடியும் கான்ட்ரவர்சியாக பேசி 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 பிரச்சனை பெருசாகும். ஸோ டாலரன்ஸை நம்ம வளர்த்தணும், சகிப்புத்தன்மையை வளர்த்தணும். இது நார்மல் தானே, ஒரு விஷயம் நார்மல் தானே அப்படின்னு ஏற்றுக்கலாம். அது நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கும். நீங்க இப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ்ல பாத்துட்டு இருக்கீங்களா மேம் இந்த காலத்துல? கண்டிப்பா பாக்குறோம். ஒரு என்ன சொல்றது, ஆண் வந்து பெண் அடிக்கிறதோ அவங்க ஃபேமிலியை அபியூஸ் பண்றதோ அளவு கடந்து இருந்த காலங்கள் போய் இன்னைக்கு பெண் அதுல டபுள் மடங்கா ஆண் அடிக்கிறதோ குத்துறதோ வயலண்டா, வெரி வெரி வயலண்டா பிஹேவ் பண்றதை நான் பார்த்துருக்கேன். அவங்க அம்மா அப்பா அவமரியாதைப்படுத்துறது எல்லாமே நீ பார்த்துட்டே இருக்கேன். டொமஸ்டிக் வயலன்ஸ் ரெண்டு சைட்லயுமே இருக்கு. அது வந்து இது பெருசு அது சின்னதெல்லாம் சொல்லவே முடியாது. இட்ஸ் வெரி வெரி காமன் தான் மேம். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வெளியில போகணும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், டின்னர் போகணும், லஞ்ச் போகணும், இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்குள்ள அவங்க வந்துடுறாங்க. ஆனா எது உண்மையான கமிட்மெண்ட் அது? ஏன்னா பசங்க கொடுக்க மறுக்கிறாங்க, ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ஸ் அப்படி. ஆனா பொண்ணுங்க அது ஏங்கிக்கிட்டே இருக்காங்க. அதை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? இயல்பாவே பெண்களுக்கு அது எச்சா இருக்கும், இது ஏக்கம் எச்சா இருக்கும். they want romance, men want sex and female want romance. இதாங்க இருக்க விஷயமே. அப்படி இருக்கும்போது ரொமான்ஸ் அப்படிங்கும்போது இதெல்லாமே தேவைப்படுது இல்லையா? வெளியில போகலாம் பண்ணலாம் அப்படின்னு ஆண் வந்து அதுக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுத்து தான் ஆகணும். வாரம் ஒரு நாள் கண்டிப்பா we need to spend together. வெளியில போகலாம், நீ ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் போகணும் அவசியமே இல்லை. கோயிலுக்கு போகலாம், இல்லை லாங் டிரைவுக்கு போகலாம். அங்கே போய் சும்மா ஒரு பானிபூரியோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேசிட்டு வேற இந்த செல்ஃபோன்லாம் கொஞ்சம் மியூட்ல போட்டுட்டு இந்த டைம் கண்டிப்பாக ஃபேமிலி கொடுத்துதான் ஆகணும். இல்லை 2 பேரும் பிஸியாக இருக்கும் பொழுது ஏதோ ஒரு டைம் குழந்தைங்களோட ஒரு நாள் கொடுக்கலாம், குழந்தைங்க எல்லாமே ஒரு நாள் இவங்க வந்து அதை டைம் எடுத்துக்கணும். அது ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்க்கு அடித்தளமாக தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க மேம். ரிலேஷன்ஷிப்னா என்ன, அது எப்படி இருக்கணும், அது எப்படி எடுத்துட்டு போகணுங்கிற நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இப்போ ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்துக்கு வந்துடலாம், டிவோர்ஸ். அது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்குல்ல? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த காலத்துல டிவோர்ஸ் பத்தி யோசிக்கிறதே விட்டுட்டாங்க. அது ஃபேமிலி ஆச்சே, அதை அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கூட்டிட்டு போவோம், இந்த பிரச்சனையை எங்கேயே முடிச்சிருவோம். ஆனா இப்போ தொட்டதுக்கெல்லாம் போய் சாக்லேட் வாங்குற மாதிரி எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது எதனால வருது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? இது ரொம்ப காமனா இருக்கு. ரொம்ப சீக்கிரம் 1 வருஷத்துல கல்யாணம் திருமணமாய் 1 வருஷம் 2 வருஷத்துலயே இது நடந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல நான் பாக்குறது வந்து டாலரன்ஸ் தான். சகிப்புத்தன்மை குறைய குறைய நம்ம ஏன் இது உறவுக்குள்ள இருக்கணும்? எங்க அப்பாவோட நான் லிட்டில் பிரின்ஸ் இல்லை, நான் எவ்வளோ வசதி, பசங்களுக்கு அது தோணும், எவ்வளோ வசதி, ஏன் பணிஞ்சு போகணும்? இல்லை நான் ராஜாவாட்ட வளர்ந்தேன். பொண்ணுக்கு எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்துனாரு, ஒரே குழந்தையா இருக்கனால செல்லமாக வளர்த்திருப்பாங்க. ஸோ இந்த டாலரன்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. அடுத்தது அக்செப்டன்ஸ். ஒரு விஷயத்த அப்படியே அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியறதில்ல, 2 பேத்துக்குமே தெரியல. அது முக்கியமான ஃபேக்டராக பார்க்குறோம். அப்புறம் தாம்பத்தியமின்மை, அது வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாத நவுத்தப்பட்ட டாப்பிக்காக தான் நான் எடுத்துப்பேன் எப்பயுமே. தாம்பத்தியம் இன்மை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப காமனாக பார்த்துக்கிட்டே இருக்கும். அது வந்து டிவோர்ஸ்க்கு வந்து அதை தொட்டு தொட்டு நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டே இருப்போம். அது ஒரு காரணம். அப்புறம் இன்னைக்கு எல்லாமே ஒன்று நினச்சிக்கிறாங்க, இது எல்லாமே சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள யாரும் தலையிடக்கூடாது, இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டே இருக்காங்க. ஆனா இவங்களோட வேர்கள் ஒண்ணு இருக்கு, அவங்க பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்களுடைய சொந்தங்கள் இருக்கு. இந்த வேர்களை வந்து அவங்க வந்து தொலைச்சிடுறாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து அந்த பையனுக்கு ஞாபகம் வரும், என்னோட அம்மா எங்க, எங்க அப்பா எங்க, நான் ஹாப்பியா இருக்கிறத எங்க அம்மா அப்பா பார்க்கணும் இல்ல. ஒரு பெண்ணுக்கு என்ன தோணும், எங்க அம்மா அப்பாவுக்கு நான் இதெல்லாம் கன்வே பண்ணணும் இல்லையா? 2 குடும்பத்தையும் பிரிச்சு வந்து சேர்ந்து வாழ்றக்கூடிய இன்பங்களை வந்து ரொம்ப சீக்கிரம் போர் அடிச்சு போயிடும். அதனால நம்ம ஊர்ல நிறைய திருவிழாக்கள் இருக்கு. தீபாவளி சேர்ந்து கொண்டாடுங்க, பொங்கல் சேர்ந்து கொண்டாடுங்க. இதெல்லாம் என்னன்னா உறவுகளை மதிச்சு மேம்பட பண்ண. இப்போ ஒரு ஆண் வந்து அவங்க மாமனாமையாரை மதிக்கும் பொழுது பெண் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் க்ளோஸ் ஆகும். அதே பெண் ஆணுடைய அம்மா அப்பாவை வந்து மதிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன அவனுக்கு, சரி நம்ம அம்மா கோசம் எவ்வளவு யோசிக்கிறா. ஒரு தீபாவளி இவளுக்கு ஒரு புடவை எடுக்கும்போது இவளுக்கு 10,000 கூட எடுத்துக்கிட்டோம், மாமியாருக்கு ஒரு 5,000 எடுத்து கொடுக்கணும், பாதி அளவு கூட எடுத்து கொடுக்கலாம். ஸோ இது பண்ணும்பொழுது ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ஒரு என்னோட வீட்டுக்கு வேணுங்கிறவள் அப்படிங்கிறது தோணும். அதே பெண்ணுக்கு என்ன சொல்லணும், சரி எங்க அம்மா அப்பா இப்படி நல்லா பாத்துக்கிறாரே,
அப்படிங்கிறது வந்து பல பிரச்சனைகளை இது வந்து டெலீட் பண்ண உதவும். முதல்ல நம்ம சொன்னாப்புல டாலரன்ஸ் இல்லை, அக்செப்டன்ஸ் குறையுது. அதுக்கப்புறம் போட்டி பொறாமையும் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. இது எல்லாம் தாண்டி முக்கியமாக நான் நினைக்கிறது, குடும்பத்தை குடும்பமாக, ஹோல் குடும்பமாக எடுத்துக்கோங்க. ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஹேண்டில் பண்ணாவே ஓரளவு டிவோர்ஸ் அப்படிங்கிறது இம்மீடியட்டாக நடக்காது. அதையும் தாண்டி ஒரு பிரச்சனை உண்மையா இருக்குன்னா பிரிவு நல்லது. சேர்ந்து சண்டை போடுறதுக்கு மேல பிரிவு நல்லது. ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கு இது முடிவு இல்லை. அதான் என்னுடைய கருத்து. டிவோர்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். இப்போ ட்ரெண்டிங்கான ஒரு வேர்ட் வந்துட்டு இருக்கு, சைலண்ட் டிவோர்ஸ். ஒரே குடும்பத்துலதான் இருப்பாங்க, ஆனா என்னமோ இல்லாத மாதிரியே சைலண்டா, ஏதோ அவங்க அந்த ரூம்னா நான் இந்த ரூம், ஏதோ குழந்தைங்களுக்காக வாழ்றோம். அந்த சைலண்ட் டிவோர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க அந்த மாதிரி கேசஸ் பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கோமா? அது நான் காமனா பார்த்தது வந்து மிடில் ஏஜ்ல தான் பார்த்துருக்கோம். யங் ஜென்ரேஷன் டக்கு டிவோர்ஸ் போயிடுறாங்க. இல்லை பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வச்சு ஒரு சண்டை சச்சரவுல அவங்களுடைய வயசுக்கு ஊட்டிடுறாங்க. பட் இது வந்து மிடில் ஏஜில் பார்க்குறோம். ரொம்ப காமனாக ஆளுக்கு ஒரு ரூமில் இருப்பாங்க, ஒரே ஃபுட்டை ஷேர் பண்ணிப்பாங்க. நீ வேலைக்கு போ, நீ வேலைக்கு போ, மணி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், குழந்தைகளை வளர்த்தலாம், குழந்தைங்களோட வருங்காலத்தை பார்க்கலாம். ஆனால் என்ன விஷயத்தை நீ தலையிடாத, உன் விஷயத்தை நான் தலையிடல. இதுதான் இன்னைக்கு ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய சைலண்ட் டிவோர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அது மிடில் ஏஜில் தான். அவங்கள பொறுத்து பொறுத்து பார்த்துருப்பாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணி 2 பேருமே சலிச்சு போயிருப்பாங்க. ஆனால் வெளி உலகத்துக்கு நம்ம வந்து இப்போ பிரிஞ்சோம் அப்படின்னா என் பொண்ணு கல்யாணம் ஆகாது, என் பையனுக்கு கல்யாணம் ஆகாது அப்படிங்கும்போது they'll have a mutual ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். ரிட்டன் அக்ரிமெண்ட்டுன்னு இல்லை. பட் தே ஆர் நிறைய கப்புள்ஸ் இன்னைக்கு இருக்காங்க. அந்த ஒரு 45 to 55 அப்படிங்கிறது இன்னைக்கு நாங்கள் காமனாக பார்த்துட்ருக்கோம். என்ன மேம் சொல்யூஷன் அதுக்கு, அந்த மிடில் ஏஜ்க்கு? எதனால அது சைலண்ட் டிவோர்ஸே அவங்க சொல்யூஷனாக தான் எடுத்திருக்காங்க. பிரிஞ்சு போனால் பலன் இல்லை, ஸோ இனிமேல் இன்னொரு வாழ்க்கைக்குள்ளேயும் போக முடியாது அப்படின்னு சைலண்ட் டிவோர்ஸே இட்ஸ் அ சொல்யூஷன் ஃபார் தி ப்ராப்ளம் தான். ஒரு வகையில் அது வந்து இட்ஸ் ஓகேன்னு தான் நான் சொல்ல முடியும். பிரிஞ்சு போனால் குடும்பங்கள் உடைஞ்சு போகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இது அட்லீஸ்ட் வந்து குழந்தையோட ஃபியூச்சருக்கோசரம் ஒரு காம்ப்ரமைஸ் டீல் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கேன். மேம் சூப்பரா சொல்லி முடிச்சிட்டீங்க. இப்போ வந்து நம்ம ரேங்கிங் போயிடலாம். ஓகே. இதுக்கும் ஒரு 10 இருக்கு மேம். Okay. சொல்லிருங்க. லவ் 100. 100. ஓகே மேம். 10க்கு 100. யூ நீட் லவ். லவ் இஸ் எவ்ரிதிங். மணி. மணி இஸ் 10க்கு ஒரு 9. பொசசிவ்னஸ் 10க்கு ஒரு 2. 10க்கு 2. சூப்பர் மேம். ஆங்கர் 1. இல்லாட்டி இந்த மைனஸ்லேயும் போகலாம், தப்பு இல்லை. எதுக்கு தேவைப்படுற இடத்துல கோவப்படலாம், தேவையில்லாத இடத்துக்கு நம்ம அமைதி எடுத்துக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் அது 9. 9. அக்செப்டன்ஸ் 10. லாயல்டி 10. மேம். ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக 10 கான்டென்ட் தான். ட்ரஸ்ட் 10. பொறாமை 0. கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக 0. டாமினன்ஸ் டாமினன்ஸ் ஓரளவு ஒரு 2% வச்சுக்கலாம். 10க்கு 2 கொடுக்கலாம். ஒரு மினிமலாக டாமினன்ஸ் இருந்தால் இது மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கலாம். இனி எந்திரி காலையில் எழுந்திரிச்சு 2 பேர் வாக்கிங் போகலாம், அந்த ஒரு சின்ன புஷ் இருந்துகிட்டே இருக்கணும். சூப்பர் மேம். எல்லாத்துக்குமே சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டீங்க. நம்ம வியூவர்ஸ்க்கும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நீங்க எங்க கூட ஷேர் பண்ணீங்க மேம். ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் டைரக்டா நீங்க வியூவர்ஸ்க்கு, நம்ம சிறகுகள் யூடியூப் வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க சொல்லலாம். நான் முக்கியமா என்னோட கிளைண்ட்ஸ், என்னோட பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்றது வந்து, திருமண வாழ்க்கையில வந்து ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஹேவ் டிரான்ஸ்பரன்சி. நம்ம என்ன பண்றோம், ஏது பண்றோங்கிறது டிரான்ஸ்பரண்டா கப்பிள்கிட்ட இருந்தோம் அப்படின்னாவே நம்ம ட்ரஸ்ட்டுங்கிறது நம்ம பில்ட் பண்ண அவசியமே இல்லை. அது ட்ரஸ்ட் அதே உருவாகும், ரெஸ்பெக்ட் அதே உருவாகும், மரியாதை அதே உருவாகும். அதுதான் பிரியத்தோட வழியா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் பிரியமா அன்பா விட்டு கொடுத்து வாழும் பொழுது இந்த வாழ்க்கை உங்களுக்கும் நல்லா இருக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கும் அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து நீங்கள் தான் ரோல் மாடல். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதே அவங்க பண்ண போகிறாங்க. ஸோ பி எ ரோல் மாடல் அண்ட் லிவ் வெரி ஹாப்பிலி ஃபார் எவர். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு அட்வைஸுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படும். ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல யாராவது நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்களா, நம்ம கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்கோமா, கரெக்டான ரிலேஷன்ஷிப்குள்ளதான் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படும்.
எப்பவுமே வந்துட்டு ஒரே சைடு வந்து பார்க்காம எல்லா சைடும் பார்த்துட்டு டிராவல் பண்றப்போ அந்த வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் அழகா நம்மளுக்கு இருக்கும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்ம சேனலுக்காக ரொம்ப அவங்களோட ஸ்பீஷியஸ் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி பர்சனலா ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர்ஸ் பேசி அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், பாசிட்டிவா எப்படி எடுத்துட்டு போறது, எடுத்தோன்னே எந்த முடிவு எடுக்கணும் அப்படிங்கறத, டாலரன்ஸ், அக்செப்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஒரு வீடியோவா நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நான் ரொம்பவே வந்துட்டு கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் நீங்க கூட வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம், நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நம்ம சந்திக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் ப்ரொஃபஷனலா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை வந்து நான் மீட் பண்றேன். உங்க அன்பு தோழி வேதா. பாய்.